इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. பகவத்பாதாவோட அனுகிரகம் பண்ணினதான திவ்யமான சௌந்தரராஜத்துல 9 ஸ்லோகங்களை பார்த்தோம். சௌந்தர்ய லஹரி அப்படின்னு சொன்னா அழகனுடைய பெருக்குன்னு அர்த்தம். அம்பாளுக்கு மகா லாவண்ய சேவதின்னு நாமம். எல்லா அழகும் ஒரு இடத்துல சேர்ந்த இடம். அப்படி அழகு மட்டும் இல்லைங்க, சுந்தரின்னா அம்பாள். அந்த சுந்தரியினுடைய பாவம் சௌந்தரியம். அந்த சௌந்தரியமானது பெருக்கு ஏற்படும் அப்படின்னு இந்த கிரந்தத்தை வார்த்தையிடையா அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதான கிரந்தம். அந்த அம்பாளுடைய சுரூபம் எப்படி சொல்லிருக்கு? தத்வாதீதா தத்வமயி தத்வமர்த்தஸ்வரூபிணி அப்படி 36 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டதான ஸ்வரூபம், 36 தத்துவங்களாக இருக்கிற ஸ்வரூபம். அது மட்டும் இல்லாம தத்வரூபமாகவும் துவம்பத வாச்சியார்த்தமாகவும் துவம்பத லட்சியார்த்தமாகவும் அப்படி தத்துவங்கள் என்ன நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம். ஏன்னால் நாம் உபயோகிக்கக்கூடியதான பொருட்கள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இது உபயோகிக்காம இருக்கணும். காலம் மறந்து ராத்திரி தூங்குற பரியந்தும் அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. 5 புலன்கள்னால 5 விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கள். சப்தம் காதால, ஸ்பர்சம் தோளால, ரூபம் கண்ணால பார்க்கிறேன், ரசம் நாக்கால துவைக்கிறேன், கந்தம் மூக்கால வாசம் பார்த்துட்டு இருக்கேன். இது நடந்துட்டே இருக்கு. உங்களுக்கு இஷ்டம் இல்லாத போனா இந்த 5ம் எதனால ஏற்படுகிறது? 5 பூதங்கள்னால ஏற்படும். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இந்த பூதங்கள்னா அதனுடைய சூட்சமான தன்மாத்திரைகள் உண்டாது. இதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பிராண, அபான, வியான, உதான, சமானம் எனக்கூடியதான 5 காத்துக்கள். இவைகளோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு மனசு. இந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுக்காக புத்தி. அந்த புத்தியால நான் வேலை செய்கிறேன் எனக்கூடியதான அகங்காரம். இப்படி வரிசையாக தத்துவங்கள் போயிட்டே இருக்கு. இத 36ன்னு கணக்கிட்டு இருக்காவ. ஆனா வேதாந்தத்துல திருக்கு திருஷ்யம்னு 2 தான். திருக்கு பார்ப்பவன், திருஷ்யம் பார்க்கப்படும் பொருள். இந்த திருக்கு திருஷ்யம்ங்கிற இந்த திருஷ்யம்ங்கிற அபிப்பிராயத்துல 3ஆக பிரித்து விஜயகரமா பண்ணியிருக்க. அந்த 3ஐயும் நம்ம சாதாரணமா சொல்லும் பொழுது ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு. இதுல முக்கியமாக இந்த ஒவ்வொரு தத்துவங்கள்லயும் 3 மலங்களாக பிரிஞ்சிருக்கு. அந்த மலங்களை ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம் அப்படின்னு. ஆணவ மலம் அணுவாக இருக்கும் தன்மை. நான் இந்த ஜீவனம்ல ரொம்ப சமப்பட்டு இருக்கேன், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுட்டு இருக்கான். ஏதோ ஒரு சமயத்துல, எப்பவும் இல்லை, சில சமயத்துல நாம் எத்தனையோ வேலைகளை செய்கிறோம். அந்த செய்யும் பொழுது அந்த கர்மாக்களையே நம்மளை துன்புறுத்துறது. இத கார்மிக மதம். அதோட சாரீரிகமான சரீர சம்பந்தமான மதம். இந்த 3 மலங்களுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் மலங்களை தாண்டி இருக்கிறது அந்த பரமாத்மா, அந்த அம்பாட்டியது. ஆகையால் தான் 36 தத்துவங்களையும் 3ஆ பிரிச்சிருக்க. சுத்த தத்துவம், அசுத்த தத்துவம், மித்திர தத்துவம். இப்படி எல்லா தத்துவங்களும் சொல்லி தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டதாக அம்பாள் இருக்கா அப்படிங்கிற அம்சத்தை நேற்றுக்கு பிருத்திவி எனக்கூடியதான மூலாதாரமும், அப்ப எனக்கூடியதான சுவாதிஷ்டானமும், நெருப்பு எனக்கூடியதான மணிபூரகமும், ஹிருதயத்துல காத்து வடிவமாக இருக்கக்கூடியதான ஒரு சுரூபமும்,
விசுத்தி சக்கரையில ஆக்கியம், அதுக்கு மேல விசுத்தி சக்கரையில ஆகாசமும், அதுக்கு மேல மனத்தத்துவம் பூமத்தியத்திலையும் இந்த எல்லாவற்றையும் தாண்டி நிற்கிறாள் அம்பாள் பிரம்மரந்திரத்தில் அப்படின்னு. இந்த ஸ்வரூபமானது நாம் எந்த ஸ்வரூபத்தை பிரம்ம வடிவமாக நாம் பார்க்கிறோமோ அந்த பிரம்ம வடிவமான ஸ்வரூபம் தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கு எனக்கூடியதான ஸ்வரூபத்தை பார்த்தோம். அம்பாளுடைய வடிவம் சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குஜோன்னதே குங்குமராகதே குன்றேற்று பாசாங்குஷ புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா அப்படின்னு அம்பாளுடைய ஸ்தூலமான ஒரு ஸ்வரூபத்தை பார்த்தோம். பிறகு அதனுடைய சூட்சமான ஸ்வரூபம் நம்ம சரீரத்துக்குள்ள எப்படி சக்தியா இருக்கா. இந்த சக்திங்கிறது எல்லோருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கு, குழந்தைக்கும் பிராணிகளுக்கும் இருக்கு. சக்தி இல்லாத பொருள் எங்க உலகத்துல எங்கேயாவது இருக்கோ? பூமி நடுவுலயும் சக்தி இருக்கு. ஏகத்திய ஒரு கிரக பிருதிவி சதுரடா, இந்த பூமி எல்லாத்தையும் தாங்கிறது அல்லவா, தாங்குற சக்தி இருக்கு. காத்தானது எல்லாத்தையும் புரட்டி போடுறது. மலை உச்சியா இருந்தாலும் சரி, காத்த மேல பட்டா கீழே விழுந்துறது. காத்து எல்லாத்தையும் தள்ளக்கூடியதான ஒரு சக்தி இருக்கு. நெருப்புக்கு உலகத்துல எல்லாத்தையும் எரிக்கிற சக்தி இருக்கு. இந்த சக்தி எல்லாம் எது தான் அம்பாள்னு சொல்லுங்க. அம்பாள்னா உருவம் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஒண்ணு, உருவமே இல்லாதாக எல்லாவற்றையும் செயல்படக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இதுதான் உபனிஷத்துல சொல்ற அனந்த சக்தி பரமேஸ்வரத்யா, அத்தனை சக்திகளும் பரமாத்மாவிடத்துல இருக்கு அப்படின்னு. அப்படி அந்த சக்தி ஸ்வரூபத்தை பர்சானிஃபை பண்ணி நம்மளை அனுகிரகம் பண்ணணும், நாம் சௌக்கியமா இருக்கணும் என்பதற்காக உருவத்தை எடுத்துன்றதான ஸ்வரூபம் சொன்னோம். நமக்குள்ள எப்படி வேலை செய்யறதுங்கிற அம்சத்தை சொன்னோம். அந்த சக்தியை நாம் எப்படி வழிபடணும் என்பதற்காக தத்வாதீதமான ஒரு ஸ்வரூபத்தையும் சொன்னோம். எத்தனையும் சொன்ன பிறகு அந்த அம்பா அந்த சக்தி கடைசியில எங்கே வந்து நிக்கிறது எல்லாம் ஆன பிறகு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் தன்னிடத்திலேயே இருக்கு. நம்ம சக்தி எங்க இருக்கு? மூலாதாரத்துல இருக்கு. அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடியதான சக்தியானது ஒவ்வொரு சக்கரமாக மேல போய் பிரம்மரந்திரம் வரைக்கும் போய் மறுபடியும் மூலாதாரத்துக்கு வந்து தங்கி நிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இது என்ன சுவாமி இது? இது என்ன கீழே இருந்து மேல போய் மேல இருந்து இறங்கி வராமல் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் என்னது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும். மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற பார்க்கிறான். முன்னேற பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கான். கடைசியில எது வரைக்கும் அடையலாம்? முக்தி பெற பரியந்தம். அந்த முக்தி நிலை வரதான் அந்த பிரம்ம சாட்சா்காரம் என்று சொல்றதுதான் பிரம்மரந்திரத்துல அம்பாளுடைய. ஆனா அது முக்தி வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, முக்தி வந்த பிறகு ஒன்றும் ஆகல. ஆனா அதை மறுபடியும் இன்னொரு ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? மறுபடியும் மூலாதாரத்துல வந்து இதை சொல்றதுக்காக தான் மறுபடியும் கீழே இறங்குறது அப்படின்னு சொல்றது. நமக்கு காரம்பரை எழுந்ததுமே மறுபடியும் அதே மூலாதாரத்துல இருக்கு. நீங்க முயற்சி பண்ணி பண்ணி பிரம்மரந்திரத்துக்கு அழிச்சிட்டு வரணும். இது போல தினந்தோறும் பண்ணிட்டு இருக்கணும், அப்பப்ப பண்ணிட்டு இருக்கணும். அப்பப்ப பண்ணி கொண்டிருந்தா ஒரு நாளைக்கு உங்களுக்கு தாங்கள் அறியாமலேயே இது பர்மனண்டா அங்கே போய் நின்று போயிடும். அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை நமக்கு காட்டணும் என்பதற்காக இந்த அம்பாளுடைய ஆராதன கிரமம் இங்க சொல்லப்படுறது. அடுத்து சொல்றது சுதாதாராசாரைஹி சரண யுகடாந்தர்விகளிகைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபி ரசாம்நாய மஹசஹ அவாப்ய ஸ்வாம் பூமிம், அவாப்ய எல்லாவற்றையும் அடைஞ்சு ஸ்வாம் பூமிம் புஜகநிப மத்யுஷ்டவலயாம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வவிதி குலகுண்டே விஹரிணி அப்படின்னு சுதாதாராசாரைஹி சரண யுகடாந்தர்விகளிதைஹி. எப்பொழுது இவன் தன்னுடைய இதயத்தில் அம்பாள நேற்று சொன்ன பிரகாரமாக சுதா சிங்கோர் மத்தியே சுரவிடபி வாடி வருவதே மணிஸ்வீபே நீப உபவனவதி அப்படிங்கிற விதமாக எப்படி தியானம் பண்ணினோமே ஆனால் என்ன ஏற்படுகிறது? நமக்குடைய சக்தியானது மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக அது கிளம்பி அது பிரம்மரந்திரம் வரைக்கும் வருது. அங்கே பிரம்மரந்திரத்துல என்ன ஏற்படுறது? அங்கிருந்து உடம்பு முழுக்க அமிர்த தாரைகள் ஏற்படுகிறது. நம்ம சரீரம் முழுக்க அந்த
பிரவாகம் அமிர்த பிரவாகம் உள்ள ஏற்படும். அது எப்படி அவாவாளுக்கு தெரியும். அந்த ஸ்வரூபம் சமாதி கிடைக்கிற காலத்தில் சரீரத்துல நான் அம்பாளை தியானம் பண்ணுகிறேன் என கூடியதான 3 நிலையும் போய் எந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்றோ அந்த ஸ்வரூபம் மட்டும் காணப்படும் நிலையில் சுதாதாராசாரைஹி சரண யுகளாந்தர்விகளிகைஹி அம்பாளுடைய பாதங்கள்ல இருந்து அமிர்த பெருக்கு ஏற்படுகிறது. அந்த அமிர்த பிறகு ஏற்பட்டு என்ன ஆச்சு? அமிர்தம் அப்படியே வருது, நம்ம சரீரம் முழுக்க நினைக்கிறது. உள்ளூர வெளியில இல்லை. வஸ்திரங்கள்லாம் நனைஞ்சு போயிட்டு பயப்படாதீங்க. உள்ளூர் இதயத்துக்குள்ள அப்படி தலையில இருந்து உடம்பு முழுக்க ஜலம் பிரவாகிக்கிற போல ஒரு அனுபூதி, ஒரு அனுபவம் ஏற்படும். சுதாதாராசாரை சரணயுகள் அந்தர்விகலிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி சரீரம் முழுக்க நினைக்கிறா போல புனரபி ரசாம்னாய மகசா ரசாம்னாய மகசா ரசாம்னாய மகான்னு சொன்னா சந்திரனுக்கு பேர். அது தனியா ஒரு டெக்னிக்கல் டைம். அவர் பேர் ரசாம்னாய மகசா அவாப்யம் பூமி. இந்த நிலையை அடைஞ்ச பிறகு மறுபடியும் மூலாதாரத்துக்கு வந்து புஜகநிப மத்யுட்ட வலயம் பாம்பு போன்ற பாம்பு சுத்தின்னு இருக்கா போல 3 முறை அந்த மூலாதாரத்துல சுத்திட்டு படுத்துட்டு இருக்கா. ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே விஹரிணி அப்படி. இதுல குலம்னு சொன்னா மூலாதாரம் சுஷும்னா மார்க்கம்னு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் முதுகெலும்பு இருக்கு. அத நேரா உட்கார்ந்தேன்னா தலை வரைக்கும் அந்த முதுகெலும்பு நேரா இருக்கு. அப்பொழுது அதுல 6 பாகங்கள்ல 6 இடத்துல மூலாதார சுவாதிஷ்டானம்ங்கிற சக்கரங்களை பார்க்கும். இந்த சக்கரங்கள் ஏதோ நீங்க புதுசா சொல்லல சார், வேதாந்தத்துல எங்கேயும் வரலையே, உபனிஷத்துல வரலையேன்னு கேட்கக்கூடாது. இவைகளெல்லாம் இருக்குன்னு மானச உல்லாசம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை வியாக்கியானம் பண்ணும் பொழுது சுரேஸ்வராச்சாரியர் சொல்லிட்டார். இத உபனிஷத்துல ஏன் சொல்லலைன்னா ரகசியமானதை சொல்லல. உபனிஷத்துகள்லயும் பிரசித்தமான 10 உபனிஷத்துகள்ல இல்லையே தவிர யோகோபனிஷத்துகள்ல இவர்கள்ல இருக்கு. பிரசித்தமாக இருக்கக்கூடியதான இந்த உபனிஷத்துகள் ஈசகேன கட பிரஸ்ன முண்ட மாண்டூக்கிய சித்திரிங்கிற உபனிஷத்து இந்த பிரம்மரந்தத்துல இருக்கக்கூடியதான அனுபூயமான பிரம்மத்தை மட்டும் 10 பேசிருக்கு. அந்த பிரம்மத்தினுடைய சோபாதிகமான உருவத்தை உபனிஷத்துகள் பேசலை. அந்த சோபாதிகமான உருவங்கள்ல ஒவ்வொன்றும் நிருசிம்ம தாபினி உபனிஷத்து, ராமதாபினி உபனிஷத்து, திரிபுரா தாபினி உபனிஷத்து, இப்படிப்பட்டதான உபனிஷத்துகள் சொல்றோம். யோக குண்டலினி உபனிஷத்துங்கிற உபனிஷத்துல இவைகள்லாம் விஸ்தாரமான 108 உபனிஷத்துகள்ல பகவத்பாதாள் வியாக்கியானம் பண்ணினது 10 உபனிஷத்து. அந்த 10 உபனிஷத்துல பிரம்மத்தை மட்டும் பேசியிருக்க, அதை மட்டும் நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்தோட அவங்க நினைப்பார். இந்த கிரந்தங்கள்லாம் தானா தெரியும்னு விட்டுட்டார். ஆனா இதெல்லாம் உபனிஷத்துகள்ல இருக்கு. அதோட மட்டுமல்ல வேத பாகத்துல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வேதத்துல இந்த தத்துவங்கள் எங்க சொல்லி இருக்கு. நம்ம பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கோமே, இது வேதத்துல இருக்கா? சில பேருக்கு வைதிகமா இருந்தா தான் எடுத்துட்டேன் அப்படி இருக்கு. வேதத்துல எப்படி சொல்லி இருக்குங்கிற அம்சத்தை பார்க்கிறோம். இப்ப என்ன பார்க்கிறோம்? அந்த மூலாதாரத்திலிருந்து இருக்கக்கூடியதான சக்கரங்கள்ல வேதனம் பண்ணி 2 சக்கரங்களுக்கு மேல ஒவ்வொரு முடிச்சு இருக்கு. அந்த முடிச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி அப்படின்னு சொல்லி அந்த 3 கிரந்திகளையும் வேதனம் பண்ணிட்டு போறது. நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கல, நம்ம வழிபாட்டெல்லாம் இருக்கா சந்தேகம் வரலாம். ஒவ்வொரு கோவிலுக்கும் போனீங்கன்னா நீங்க நாக பிரதிஷ்டைன்னு பார்த்திருப்பீங்க. 2 பாம்பு 3 தரம் அப்படி சுத்திட்டு வரா போல இருக்கும். அந்த 3 தரம் ஏன் சார் சுத்துறது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது என்ன? மூலாதாரத்துல ஒண்ணு, மூலாதார சுவாதிஷ்டானம்னு இன்னொரு இடத்துல 2 சேர்றது. அதே போல மணிப்பூரம் அனாஹதம் 2 தாண்டின பிறகு இன்னொரு இடத்துல சேர்றது. விசுத்தி ஆக்ஞா வரும்பொழுது 2 இடத்துலயும் அந்த 2 பாம்புனுடைய முகமானது ஒன்னொன்னு ஒட்டாதுங்க. ஏன்னா இந்த 2ம் வேதனம் பண்ணினா அந்த இடத்துல தானா மேல போயிடும். இது ஒவ்வொரு கோவிலையும் நீங்க பார்க்கலாம். இந்த நாக பிரதிஷ்டை
இந்த நாகங்களானது எதை குறிக்கிறது? இடா பிங்களா எனக்கூடியதான 2 நரம்புகளை சொல்லும். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான பாகம் சுஷும்னா அது ரொம்ப சூக்ஷ்மமானது. ஆகையால் அது பொம்மையில போட மாட்டா, ரகசியமானது. அதுக்கு குலமார்க்கம்னு பேர். அந்த சுஷும்னா நாடி ரொம்ப பிரசித்தமான நாடின்னு உபனிஷத்துகள் தான் சொல்லுது. சதஞ்ச ஏகாச ஹிருதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்த்தானம் அபிநிஸ்ருதைகா அப்படின்னு 100 நாடிகள் அதோட சேர்ந்து ஒரு நாடி 101 நாடி அப்படிங்கிறது. எந்த 101 சொல்லப்படாத சதஞ்சா ஏகாசா பிரிக்கிற என்ன 100 நாடிகள் ஒரு கேரக்டர் ஒரு இது. இந்த ஒரு நாடி மட்டும் தனி. இந்த நாடி வழியாகத்தான் உபாசகாலாம் பரலோகத்துக்கு போறா. இந்த நாடிக்குத்தான் விசேஷம் உண்டு. உத்தராயண மார்க்கத்துல போறவா எல்லா உபாசகாலும் இந்த சுஷும்னா நாடி வழியாகத்தான் போறா. இந்த சுஷும்னா நாடியில தான் இந்த சக்தி சஞ்சரிக்கிறாள். அதான் குலமார்க்கம். இப்ப நான் குலம்னு சொல்றேனே, குல குண்டே விஹரிணி அப்படின்னு இந்த குலம்ங்கிறதுக்கு சுஷும்னா மார்க்கம்னு பேர். இந்த குல மார்க்கத்துல சுஷும்னா அம்பாளை தியானம் பண்ணிட்டே இருங்க. இதுல 2 வழி இருக்கு. ஒண்ணு, நீங்க யோகத்தினால நம்ம குண்டலினிய பிரம்மரந்திரத்துக்கு அழைச்சிட்டு போறோம். இப்படி யோகிகள் ரொம்ப பேர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம். குருமுகமாக அறிந்து கொண்டுத்தான் பண்ணணும். குரு பக்கத்திலேயே இருக்கணும். அது தபிதமாயிடுதுன்னா கஷ்டம். ஆனா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம், நீங்க அம்பாளை தியானம் பண்ணிட்டே இருங்க. இந்த சௌந்தர்ய சொன்ன பிரகாரமா தியானம் பண்ணிட்டே இருந்தேடையான அந்த தத்துவமானது தானா இல்லாம ஏற்படும். சுஷும்னா நாடிக்குள்ள இந்த சக்தியானது கிளம்பி பிரம்மரந்திரம் வரைக்கும் போய் உங்களுக்கு சமாதி கிடைக்கும். இந்த சமாதியை பத்தி உபநிஷத்துகள்லாம் சொல்லி இருக்கு. இருந்தாலும் இந்த சமாதி அடையிறதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அம்பாளை தியானம் பண்ணினா போதும். இந்த தியானம் பண்றதுனாலயே இது எல்லாம் சரியாயிடுறது. இது எப்படி வரணுமோ அப்படி வருது அப்படிங்கிற ஒரு சுரூபம் இங்க சொல்லிருக்கு. ஆயா இப்படி நீங்க அம்பாளுடைய சரணங்களை 2 மட்டும் தியானம் பண்ண. சரணம் பவித்ரம் விததம் புராணம் ஏன பூதஸ்தரதி துஷ்கிருதமதி. சரணம் பவித்ரம் சுத்தமான ஒரு ஸ்வரூபம் சரணம், சுத்த சரணம். அப்படி இந்த பவித்திரமான மனுஷனுடைய சரீரத்தையும் மனசையும் அவனுடைய வாழ்க்கையும் பாவனமாகக்கூடியதான ஆக்கக்கூடியதான விததம் விஸ்தாரமாக இருக்கு. இது புராணம் வினாக்களாக இருக்கு. அந்த வேதத்துல சொன்ன சரணம் பவித்திரம்ங்கிற மந்திரத்துல எதை சொல்லியிருக்கோ அதுதான் இந்த இடத்துல சரண யுகளாந்தர்விகளிதை. அந்த 2 சரணங்கள் நடுவுல வரக்கூடியதான அமிர்த பெருக்கு. இது சரீரத்துக்குள்ள இருந்துன்னு சரீரத்தை முழுக்க நினைக்கிறேன். இதான் பிரஸ்னோபன் இடத்துல சொல்லும் பொழுது 72,000 நாடிகள், ஒவ்வொரு நாடிக்கும் 101 நாடிகள்லயும் அப்படி போயிட்டு இருக்கு. அதற்குள்ள இந்த அமிர்த பெருக்கானது ஏற்படுகிறது அப்படின்னு சுதாதாராசாரை சரணயுகளாந்தர்விகளிதை பிரபஞ்சம் சிஞ்சந்தி. பிரபஞ்சம் சிஞ்சந்தி, இந்த பிரபஞ்சத்தை முழுக்க, பிரபஞ்சம்னா சரீரம்னு அர்த்தம். சரீரத்துக்கு பிரபஞ்சம் எப்படிதான் சொல்றேன், விராட் புருஷனுடைய சரீரம் தானே பிரபஞ்சம். நாம் இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷனை குறிக்கும் பொழுது மனிதன் என்கிறோம். ஒரே ஒரு மரமா இருந்தா அதுக்கு மரம்னு பேர். மரங்களுடைய கூட்டம் இருந்தால் காடுன்னு பேர். இந்த காடுல வனத்தை தவிர மரத்தை தவிர ஏதாவது இருக்கோ? ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி டோட்டலா இருந்தால் அதுக்கு விராட்டன் பேர், வைஸ்வானரன்னு பேர். ஒண்டியாக இருந்தால் ஒரு ஜீவன் பேர். இப்படி பிரபஞ்சம் சிஞ்சந்தி, பிரபஞ்சத்துல இருக்க ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்தை முழுக்க நினைத்துக் கொண்டு பிரபஞ்சம் சிஞ்சந்தி உணரபிரதம் நாயமாதா. எப்படி இருக்க மேல அந்த பிரம்மரந்திரத்துல இருக்கக்கூடியதான சந்திர வடிவமாக நம்ம சரீரத்துக்குள்ள அக்னி மண்டலம் ஒண்ணு இருக்கு, சூரிய மண்டலம் ஒண்ணு இருக்கு, சந்திர மண்டலம். அக்னி உங்களுக்கு தெரியும், ஜடர அக்னி. அதுக்கப்புறம் சூரிய மண்டலம் ஹிருதயத்துக்குள்ள, சந்திர மண்டலம் எங்க இருக்க பிரம்மரந்திரம். அந்த சந்திர மண்டலத்துக்கு தான் ஸ்ரீசக்கரம்னு பேர். ஸ்ரீசக் இது ரகசியம்.
அதனாலதான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அம்பாளை சந்திரனிடத்துல தியானம் பண்ண. வேற ஒண்ணும் வேண்டாம். பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரியில வெளியில சந்திரனிடத்துல அம்பாளை தியானம் பண்ணி பஞ்ச பூஜை பண்ணி அம்பாளை இருக்கா போல நினைச்சுண்டு லலிதாதாஸ் நாமத்தை சொன்னேனால் அயமாயுஷ்கரோ நாம அப்பிரயோக கல்பஜோதிதா. இது ஆயுஷ்கர பிரயோகம்னு பேர். இப்படி பண்றவாளுக்கு உடம்புல வியாதி வைக்க இல்லாம 100 வருஷம் வாழ்வோம். அயம் ஆயுஷ்கரோ நாம பிரயோக கல்பஜோதிதா. பரசுராம கல்பசூத்திரத்துல இதை பத்தி விசாரமா சொல்லு. நம்ம சாதாரணமாக சின்ன சின்ன விவகாரங்கள்னாலேயே உயர்ந்ததான பலத்தை அடையலாம். எத்தனையோ அந்த வியாதி இந்த வியாதினா வியாதியே இல்லாமல் ஒரு மனுஷன் 100 வயசு சௌக்கியமா இருக்கலாம். இப்படி பண்ணிட்டு இருந்தா பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி சந்திரனுக்குள்ள அம்பாள தியானம். அந்த சந்திரனிடத்துல என்ன? சந்திரன் தான் சார் ஸ்ரீசக்கரம், சந்திர மண்டலம் தான் ஸ்ரீசக்கரம். அது வெளியில பூஜை பண்றவாளுக்கு. சமயாச்சாரத்துல நம்ம சரீரத்துக்குள்ளேயே பூஜை பண்றவாளுக்குங்க நம்ம பிரம்மரந்திரத்திலேயே சந்திரன் இருக்க. அந்த பிரம்மரந்திரத்துல அம்பாளை தியானம் பண்ணிட்டு அப்படி நீங்க பூஜை பண்ணிட்டு அந்த ஸ்வரூபத்தை நினைச்சு கொண்டிருந்தனால் அந்த பிரம்மரந்திரத்துல இருந்து ஜலம் அமிர்தம் பெருக்க ஆரம்பிக்கிறது. அப்ப சரீரம் முழுக்க அந்த பெருக்கினால ஆனந்தத்தினால என்ன ஆறது? வியாதிகள்லாம் போறது. தீர்காயுஷ்டம் இவனுக்கு கிடைக்கிறது. பிரபஞ்சம் சிந்தந்தி புனரபிரசாம்னாய மஹசா அவாப்ய ஸ்வாம் பூமிம். அவ்வளவுதானா? அங்கே நின்று விட்டாளா? இல்ல, மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கு புஜகனிபமத்யுஷ்ட வலயம் பாம்பு போல இருந்து கொண்டு, இதே சார் பாம்பு மாதிரி இருக்கணும். இந்த பாம்புங்கிறதுக்கு அகார உகார மகார நாதங்கள். அதான் 3 சுத்துனா. இந்த 3 சுத்துனா ஏதோ 3 பாம்பு 3 சுத்தா தானே இருக்கு. ஒரு வட்டமா இருக்கும், இல்ல வளைஞ்சிருக்கும். இது என்ன 3 சுத்தா இருக்கு அப்படின்னா இது உபனிஷத்தினுடைய ரகசியம். இந்த ஓங்காரம் முதல்லயே நேற்றே சொன்னேன். ஓங்காரமானது அம்பாளுடைய ஸ்வரூபம். ஓங்காரமாகவும் இருக்கு, உபனிஷத் வாக்கியமாகவும் இருக்கு. ஓங்காரமானது வேதஸ்வரூபம். யோ வேத அதோஸ்வர புரோக்தோ வேதாந்தேஜ பிரதிஷ்டிதா அப்படின்னு வேதத்தினுடைய ஆரம்பம் ஓங்காரமாக இருக்கு. முடிவு எங்க இருக்கு? உபனிஷத்து. வேதத்தினுடைய முடிவு வேதாந்தம். வேதாந்தத்துக்கு உபனிஷத்து. இப்படி வேதத்தினுடைய ஆதியாக இருக்கக்கூடியதான ஓங்காரத்திலையும் முடிவாக இருக்கக்கூடியதான பிரம்மத்திலையும் இருக்கு. இது ரெண்டும் அம்பாளுடைய ஸ்வரூபம். இந்த ஓங்காரமானது நம்ம தியானம் பண்ணும் பொழுது ஓங்காரமானது காம்பவுண்ட் லெட்டர். அது ஒரு அக்ஷரமாகவும் சொல்லலாம், ஒரு வாக்கிய பதமாகவும் சொல்லலாம், வாக்கியமாகவும் சொல்லலாம். அந்த ஓங்காரமானது ஜெனரலா ஓம்னு ஒரு எழுத்தா நீங்க சொன்ன போதிலும் அந்த ஓங்காரத்துல 3 பகுதி இருக்கு. ஒரு பகுதியானது அகாரம், இன்னொரு பாகமானது உகாரம். அகாரமும் உகாரமும் சேர்ந்த ஓன்னு. அதற்கு பிறகு மகாரம் ஓம்னு. அந்த ஓம்னு சொல்லி மகாரம் முடியறது பார்த்தீங்கள, அந்த முடியும் பொழுது 2 உதடையும் ஒன்னா சேர்க்கிறது. இந்த உடையும் ஒண்ணு சேர்க்காது பண்ணா மா வராது. ஓ அவ்வளவுதான் கத்திட்டு போயிட்டு. அப்படின்னா 2 உதடும் சேரணும். சேர்ந்த பிறகு என்ன ஆச்சு சார்? அப்பொழுது நாதம் மட்டும் வருகிறது. அந்த நாதமானது எங்கே ஒடுங்கிறதோ அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்படின்னு தியானம் பண்ண. நீங்க ஓம்னு சொல்ல வேண்டாம், தியானம் பண்ணினா போடுறோம். இந்த அகார ஒகார மகார நாதங்களை விசேஷமாக உபனிஷத்துகள்ல இந்த அகாரம் என்கிறது தாங்கள் முடித்துக் கொண்டிருக்கும் நிலை என்று சொல்ல. முடிச்சுட்டு இருக்கேன்னா என்ன சார் அர்த்தம்னு? முடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ற, ஆனா முடிச்சுட்டு இருக்கா? முடிச்சுட்டு இருக்கானா என்னன்னு 19 உருப்படிகளையும் வேலை செய்யறதில்லை. 5 செயல் புலன்கள், 5 அறிவு புலன்கள். கண்ணு காது மூக்கு நாக்கு தோல், கை காலு வாக்பாணி பாத பாயு பந்தம். அதோட எல்லாம் பிராண அபான வியான உதான சமானம் 5 காத்துக்கள். அதுக்காக மனசு புத்தி சித்தம் அகங்காரம் 19 எல்லாத்தையும் உபயோகப்படுத்திட்டே இருக்கு.
காலமே எழுந்து ராத்திரி தூங்குற பர்யந்தம் பை டர்ன் 4-5 சேர்த்து கூட உபயோகப்படுத்துறேன். இந்த முறுக்கு சாப்பிடுறப்ப பாருங்க, சுவை நன்னா தெரியறது வாக்கல, தேங்காய் எண்ணெயில பண்ணிருக்குன்னு மூக்கு சொல்றது, நல்லா மிருதுவா இருக்கு, அதுல வெண்ணெய் போட்டிருக்கான்னு வேலை தெரியுது, உப்பு காரம் கரெக்டா போட்டிருக்கான்னு தெரியுது. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் அதை வாழையில போட்டு வைக்கல, அது ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப ரெட்டாவோ ஆகல. இத்தனையும் 5 புலன்கள்னாலையும் அனுபவிக்கிறோடோ இல்லையோ ஒண்ணு சாப்பிடும் பொழுது இது இத்தனையும் தெரியும். இப்படி எல்லா புலன்களையும் உபயோகித்துக் கொண்டிருக்கக்கூடியதான நிலைக்கு ஜாக்கிரத நிலை இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு. அதே மாதிரியே சொப்பன நிலையில என்னன்னா மனசானது மட்டும் வேலை செய்யறது, புலன்கள் வேலை செய்யல. ஆனா இந்த அஸ்தான பதார்த்தமும் அனுபவித்துக் கொண்டிருக்க சொப்பன நிலையும் மனசும் புலன்களும் சேர்ந்து வேலை செஞ்சால் ஜாக்கிரதை, அது அகாரம். மனசு மட்டும் எல்லா வேலையும் செஞ்சதேயானால் அப்ப அதுக்கு என்ன பேரு? அது சொப்பனம்னு பேரு. மனசும் ஓய்வு பெருமையானால் அப்பொழுது தூக்கம். அதான் அகார உகார மகார், இந்த 3 நிலைகள் தான் நமக்கு தெரியும். ஒண்ணு முடிச்சுட்டு இருக்கேன், ஒண்ணு தூங்குறேன், இல்லைன்னா சொப்னத்தை பார்க்கிறேன். இந்த 3 நிலைகளையும் காமனா ஒண்ணு இருக்கு, எந்த நான் முடித்துக் கொண்டிருக்கேனோ அந்த நான் தான் தூங்கினேன், எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் சொப்னத்தை கண்டேன் அப்படின்னு ஒண்ணு சொல்றது. இந்த 3லயும் ஊடுருவி இருக்கக்கூடியதான ஒரு நிலை இருக்கு, அதான் இந்த நாதம். ஆன்னு சொன்னாலும் சத்தம் வருது, ஊன்னு சொன்னாலும் சத்தம் வருது, மான்னு சொன்னாலும் வருது. இந்த 3லயும் அடிப்படையா ஊடுருவி ஒரு நாதம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாதம் தான் அதனுடைய அடுத்த நிலை. அந்த நாதத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு சொல்லு இல்லை. ஆங்கிறதுக்கு ஒரு சொல்லு இருக்கு சார், ஊன்னு ஒண்ணு சொல்றேன், மான்னு சொல்றேன். அந்த நாதத்தை எப்படி சொல்வேன், சத்தத்தை எப்படி சொல்வேன், சொல்ல முடியல. அது எங்க ஒடுங்கிறதோ அதான் பாட்டி இருக்கிறது. ஓம் அப்படின்னு ஒடுங்கிறது பார்த்தா அந்த ஸ்வரூபம். அப்படி இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபம் 3 சுத்தா இருக்கு என்கிறதுக்காக ஆக்சுவலா என்ன சொல்றது, உங்களுடைய சக்தி எப்படி இருக்கு, ஒண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கு காரணம், இல்ல வேலை செய்யாமலேயே ஏதோ சுக துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, சொப்பனம் பார்த்து கொண்டு. அப்படியும் இல்ல ஒண்ணும் வேலை செய்யாம தூங்கிட்டு இருக்கு. ஆனா இத்தனையும் அந்த அம்பாள்னால் தான் நடக்கிறது, அந்த லீலா விக்கிரகத்தினால்தான் இத்தனையும் நடக்கிறது. நீங்க ஒண்ணும் பண்ணல, பண்ணணும்னு நினைக்கிறோம், எத்தனையோ அதையும் பண்ண முடியல. ஒண்ணும் நினைக்காமலேயே சில காரியம் ஆறுது, அவை எல்லாம் எதனால் நடக்கிறது, அம்பாளுடைய சுரூபத்தினால்தான், அனுகிரகத்தினால்தான். அதைத்தான் குறிக்கிறதுக்கு ஓங்கார வடிவமாக 3 சுத்தாக ஸ்வபிடி குலகுண்டே விஹரிணி புஹரிணி. எங்க குலகுண்டே, இந்த மூலாதார சக்கரத்தில் ஞாபகம் வச்சுக்கா. மூலாதாரம்னு நாங்க கீழே உட்கார்ந்துன்றதா எந்த இடம் இருக்கோ அதுக்கே சார் மூலாதாரம். இதான் மூலம் எல்லா சக்திக்கும், சக்திக்கு ஆதாரமாகவும் இருக்கு, அதனால்தான் மூலாதார சக்கரம் அப்படின்னு இருந்து. அம்பாளை தியானம் பண்ண சொன்னேன், தியானம் பண்ணினா அதனால கிடைக்கக்கூடியதான பலம் என்ன அப்படிங்கிறது விசேஷமா இந்த ஸ்லோகத்துல நம்ம சொன்னோம். இதுதான் லோகத்வாரமர்த்திமத் பவித்ரம் ஜோதிஷ்மத்ராஜமானம் மஹத்வத் அமிர்தஸ்ய தாரா பகுதா லோகமானம் சரணன்னோ லோகே சுதிதாம் துனோது அப்படின்னு தைத்தரிய பிராமணத்துல 3வது அஷ்டகத்துல விசேஷமாக சொல்லியிருக்கு. லோகஸ்ய துவாரமர்த்திமத் பவித்ரம், லோகஸ்ய துவாரம் இந்த 14 புவனங்கள், இந்த புவனங்கள்ல இருக்கக்கூடியதான எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கும் அம்பாளுடைய திருவடியை அடைவதற்கும் எந்த ஒரு வழி, துவாரம்னா வழின்னு, லோகம்னா லோக்கியதே அனுபவியதே சர்வம் இது லோகா. அப்படி லோகத்தை அனுபவிக்கிறதுக்கும் அம்பாளுடைய சரணாரவிந்தத்தை அடைவதற்கும் ஒரு வழியாக என்ன இருக்கு, அர்த்திமத் பவித்ரம் ஜோதிஷ்மத் ராஜமானம் மஹத்வது. அர்த்திஸ்மத், இது அத்திஷ்மத்துன்னு சொன்ன அக்னி மண்டலம், ஜோதிஷ்மத் அப்படின்னு சொன்னேனால் சந்திர மண்டலம், மஹஸ்வத் சூரிய மண்டலம். இந்த 3ஐயும் நான் சொல்லிவிட்டேன், பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி சொன்னேன்னா இல்லையா, அதான் வேதம் சொல்லும். ஜோதிஷ்மத் ராஜமானம் மஹஸ்வத் அமிர்தஸ்ய தாரா பகுதா தோஹமானம். அமிர்தஸ்ய தாரா, இந்த அமிர்த பெருக்கானது
சுதா சிந்தோர் மத்தியேன சுதா பிரவாகம் இருக்கே இது பகுதா தோஹமானம் சரணன்னோ லோகே சுதிதான் ததாதோ. எங்களை எல்லாவற்றையும் சுதிதான் திருப்தியாக இருக்கும்படி ததாதோ பண்ணுங்க. வேதம் நம்மளை பிரார்த்திக்குது. ஆகையால் இப்படி அமிர்த பேருக்கு நம் சரீரத்துல ஏற்பட்டு எனக்கு திருப்தனாக சந்தோஷமாக வாழணும். பணத்தினால மட்டும் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க போறதில்லை. ஊர்ல 100 பேர் கொண்டாடினதுனால உங்களுக்கு ஒன்றும் தலையில கிரீட்டம் முளைக்கல. நிஜமாக எங்க ஒரு திருப்தி உங்களுக்கு? நாம் ஒவ்வொரு கணமும் ஆனந்தமாக இருக்கணும், மனசு நிறைவாக இருக்கணும். இன்னைக்கு பண்ண வேண்டியதை பண்ணியாச்சு, நாம் ஆனந்தமா இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு கணமும் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு வழி என்ன? அதுக்கு வழி அம்பாளுடைய உபாசனை. இதுதான் உபனிஷத்து சொல்லிட்டு, வேதம் சொல்லிட்டு, அந்த வேதம் சொன்னதான இந்த அம்சத்தை நமக்கு விசேஷமாக இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக சொல்லியிருக்கார். இத நம்ம கவனிக்கணும். லோகத்துல எல்லா ஆசையும் நம்மளை விட்டு போகணும்னு, அப்பதான் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்றார். போகிறதா? போக. அதுக்கு நேற்று ஒரு உபாயம் சொன்னேன். அம்பாள 4 கைகள்லயும் 4 பொருள்கள் இருக்கிறதா தியானம் பண்ணுங்கோ. ராகஸ்வரூப பாசாட்யா குரோதாகாரங்குஜோஜ்வலா மனோரூபேட்சு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா அப்படின்னு இப்படி தாங்கள் தியானம் பண்ணினேடையானால் காமமோ கோபமோ அகன்று விடும். மனசானது விஷயங்களில் போகாமல் தன்னிடத்துல தான் இருக்கும். அப்பொழுது தாங்கள் ஆனந்தமான அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அடையலாம். ஒரு வழி சொன்னேன். லோகத்துல இருக்கிற பொருள்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு பார்த்தல, இதுதான் மனுஷனை இஷ்டப்படுத்தும். இந்த பொருள்ல அட்டாச்மெண்ட் இருக்கு, பற்று இருக்கு. இந்த பற்றை விடணும் என்று நாம சொன்னோமே, ஆனால் அதுக்கு வழி நமக்கு தெரியல. ஏன்னா இவனிடத்துல ஒரு வீக்னஸ் இருக்கு, அதனாலதான் பிறந்திருக்கான் இவன். என்னது? கிளேசங்கள், அவித்யா, அஸ்மிதா, ராகம், துவேஷம், அபினிவேகம் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் இருக்கு. அவித்யா தெரியாமை, அறியாமை, எதை பார்த்தாலும் தெரியல சார் தெரியல சார் சொல்லிட்டு இருக்க. இவனுக்கே நிறைய விஷயங்கள் தெரியல, அதுக்காக தான் கத்துட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன தெரியல? பிறக்கிறப்ப ஒன்னும் தெரியல. உட்கார்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு, நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், குழந்தை நடக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்படுறது, மல்லாக்க படுத்துக்கணுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறது. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. அத ஸ்கூல்ல போட்டு அதுல இருந்து 1 2 சொல்லி கொடுங்க. அந்த அம்மா பாருங்க, பாபா பிளாக் ஷேப்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை தரம் சொல்லி தர. அத்தனை தரம் ராமநாம சொல்லியிருந்தா முக்தியை அடைஞ்சிருப்பாங்க. அவ்வளவுதான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பார்க்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். ஆயால் இவனுக்கு ஒண்ணும் தெரியல. அவித்யா தெரியலன்னு போனா போறது சார். அஸ்மிதா நான் எனக்கு தெரியாம எப்படி போகும் அப்படின்னு முயற்சி. சில குழந்தைகளுக்கு ஒரு பொருள் கணக்க தெரியலேன்னு வச்சுங்களேன், அழுதுண்டே இருக்கும். அது அதுக்கு பண்ணவும் வராது, ஆனாலும் அழுதுண்டே இருக்கும். அது பண்ணணும்னு ஒரு ஆசை. என்ன பண்றது? அஸ்மிதா சரி, அது வேணும் இது வேணும் அப்படின்னு எல்லா பொருள்லயும் ஆசை. இன்னொரு குழந்தை வந்துருது, இந்த பொருளுடைய இந்த குழந்தையுடைய பொம்மையை பிடிக்கிட்டோம், அவ்வளவுதான் ஓன்னு தொடப்படாது. தனது அதுல ஆசை. பிடிக்காத பொருள துவேஷம். அம்மா எதாவது கூட தூக்கி வீசிடுறது, வேண்டாம் எனக்கு இதான் வேணும். சின்ன குழந்தையில இருந்து வந்திருக்கேன். அது இல்லாம அபினிவேகம், ஏதோ ஒரு பதார்த்தத்துல ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பற்று. இந்த பற்று இருக்க இருக்க நமக்கு என்ன ஆச்சு? இது வலுக்க வலுக்க அதை நம்மளை இம்சப்படுத்துது. ஒரு டெலிபோன் ஒர்க் பண்ணல சார், என்ன கஷ்டப்படலாம். டெலிபோன் டெட்டுங்கிறான், கம்ப்யூட்டர் பூட் ஆகலைங்கிறான். லாங்குவேஜ் அப்படி இருக்கட்டும், இவன் அதுக்கு தாசனா போயிட்டான். அது இல்லாத போனால் இவனால வாழ முடியாதுங்கிற அபிமானம் வந்தாச்சு. ஒவ்வொரு பொருளையும் இவன் எதை உபயோகிக்கிறானோ அந்த பொருள் இடத்துல இவன் தாசனா ஆகிவிட்டான். அது இல்லாமல் நமக்கு ஒண்ணும் ஆகாதுங்கிற நிலைக்கு வந்தது. கண்ணாடி எங்கேயோ வச்சுட்டான் சார், அது போனா போறது என்ன, நீங்க படிக்கிறதானே இருக்கும், அது பாட்டுக்கு இருக்கட்டுமேங்கிற மாதிரி. கண்ணாடி இல்லாதவனா எப்படி அழகா இருக்காதே பாக்குறதுக்கு, கண்ணாடியோட அழகா இருக்கல அது தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்க, ஒவ்வொன்றும் அதுக்கு அவன் அது இல்லாத போனால் அவன் ஏதோ பறி கொடுக்காத கவலைப்படுறான். இதான் அபினிவேகம். இந்த பற்றானது எப்படி குறையும்?
பற்றுதல் இருக்க இருக்க நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கமே தவிர பற்றை அறுக்க வழி நமக்கு தெரியல. அதுக்கு உபாசனா மார்க்கம் ஒரு வழி. இரண்டாவது மார்க்கம் இந்த ஸ்லோகத்துல சொன்ன பிரகாரமாக அம்பாள தியானம் பண்றது. இதான் சொல்லும் பொழுது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுக எதை? பற்றற்றான் பற்றினை. வேற எந்த பதார்த்தத்திலையும் அட்டாச்மெண்ட் இல்லாதான அந்த பரமாத்மாவுடைய பாதங்களை நீங்க பிடிச்சு அதுல அபினிவேசம் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த பகவானுடைய சரணாரவிந்தங்களிடத்துல பற்றுதலை வைப்பதே மற்ற லோகத்தில் இருக்கக்கூடியதான பற்றுகளை அறுக்க வழி. இதை விட வேற நம்ம சிம்பிளா சொல்ல முடிப்பாரு. ஆகையால் உங்களுக்கு பற்றுதல் அல்லாதான ஒரு நிலைய வைராக்கியத்தை பரவைராக்கியத்தை அடையணுமையானால் அதற்கு வழி வேற ஒண்ணும் இல்லை. முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும். அதே போல பற்ற அழிக்கிறதுக்கு பற்ற வைக்கணும். அந்த பற்றை எங்கே வைக்கணும்? அம்பாளுடைய பாதார விந்தங்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக. இந்த ஸ்லோகத்துக்கு தினந்தோறும் வாழைப்பழத்தை நிவேதனம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை ஒரு 10 தரம் சொன்னோமையானால் ஸ்திரீகளுக்கு சகல சௌபாகியம் ஏற்படும். அப்ப புருஷர்களுக்கு ஏற்படாதான்னு இருக்கு. அவ சௌக்கியமா இருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இருப்பாங்க. ஸ்திரீகளுக்கு மன நிறைவாக இருந்து கொண்டு வீடு பரிபூர்ணமாக இருக்குமே. ஏன்னா கிருஹிணி கிரகமுச்சதே, ஒரு வீட்டுக்கு அழகு அந்த வீட்டில் இருக்கக்கூடியதான பெண். அவ நிம்மதியா இருந்தாலும் வீடு முழுக்க நிம்மதியா இருக்கு. ஆனா நிம்மதியை விட மாட்டேங்கிறல. எந்த காரியத்தை பண்ணினாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கல. அவ எப்படி சொல்லுங்க? அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், இதுல எடுத்து பூஜை பண்ணணும், உட்கார வச்சுட்டு அம்மா உட்காருங்க சாஸ்திரம் பண்ணிட்டே இருக்காதீங்க. அதுவும் லாபம் இல்லை. ஆனா என்னென்ன குறை சொல்லப்படாது. பண்ணின காரியம் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அவ்வளவுதான். அப்படி நீங்க இருந்து கொண்டு அவ மனசு நிம்மதியா இருக்குமே. ஏன்னால் வீட்டுல எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும். நம்ம சாஸ்திரம் சொல்றது ஸ்திரிய ஸ்திரியேஷம் அபிஷேகம். ஒரு பெண்ணுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வித்தியாசம் இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணு மகாலட்சுமியாக நீங்க பார்த்து கொள்ளணும். அப்படி உத்தரராமச்சரித்திர சொல்றாரு, முதல்ல 2 சரீரமும் 2 மனசா இருந்துதான். கடைசி காலத்துல என்னாச்சுன்னா அத்வைதம் சுகமாவையோஹோ. அப்பொழுது 2 சரீரம் இருந்தாலும் ஒரு மனசாக லவ் பண்ற காலத்துல இவளுக்கு என்ன பிடிக்குமோ அவருக்கு அதே பிடிக்கும், இவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த அம்மாவும் அப்படி இப்படி இருந்தது. எத் பிரேமசாரே ஸ்திதம். வயசான பேர் எப்படின்னா தீர்க்க காலம் ஒரு 60-70 வயசு அத்தனை வருஷங்கள் கொடுத்தனத்தை நடத்தின பிறகு இப்ப என்னமா இருக்கான்னு எவர் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இவர் ஹிந்து பேப்பர் பார்த்துட்டு ஒரு மூலையில் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்தமா காய்கறி வெட்டிட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கேன். ஏதாவது அப்படின்னா என்ன வேணும் அப்படிங்கிற அவ்வளவுதான். எழுந்துன்னு போறதுக்கு இவருக்கு சக்தி கிடையாது. இங்க வான்னு கேட்டா எழுந்துக்கிறதுக்கு அந்த மாசம் சக்தி கிடையாது. இருந்தாலும் என்னென்ன ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்போட இருக்க பார்த்தா அதான் அந்த அத்வைதம் சுகமாவையோன்னு இருந்ததான ஒரு ஸ்வரூபம் இப்பொழுது எப்படி பிரேமசாரமாக இருக்கோ, ஒருத்தர் மேல ஒருத்தர் அபிமானம் பரிபூர்ணமான ஒரு ஆனந்தமான நிலையிலேயே இருக்காளோ அப்படிப்பட்டதான நிலை எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான ஸ்வரூபம் இந்த ஸ்லோகம். சுலபமான நைவேத்தியம் தான் சொல்லலாம். வீடு முழுக்க சௌக்கியமா இருக்கலாம், மனசு நிம்மதியா இருக்கக்கூடியதான விவகாரம் இந்த ஸ்லோகத்துல சொன்னேன். அடுத்தது இந்த ஸ்லோகத்துல சந்திரமண்டலம் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு என்கிறத சொன்னேன். சந்திரமண்டலம் பிரம்மரந்திரத்துல இருக்க அம்பாள அங்க தியானம் பண்ணணும். அதற்கு முன்னால இதயத்துல தியானம் பண்ணணும்னு சொன்னேன். அது தஹராகாச ரூபிணி அப்படிங்கிறது தஹராகாசமாக அம்பாள தியானம் பண்ணணும். 2வது சகசிராரத்துல தியானம் பண்ணேன்னா அதுல இருந்து வரக்கூடியதான ஒரு அமிர்த பெருக்க மனுஷர்களுக்கு சமாதியை கொடுக்கிறது. அப்படி இப்பொழுது ஏதோ சந்திரமண்டலம்னு சொல்றீங்களா, அது என்னது சார் அப்படின்னு கேட்டா அதற்கு சொல்றது இப்ப முன்னால சொன்னதாக பிந்துஸ்தானம் ஹிருதயம்னு சொல்றதுக்கு முன்னால் ஹிருதயத்துல தஹராகாச ரூபணியா அம்பாளுடைய ஸ்வரூபம் தியானம் பண்ணக்கூடியதான முறையை சொன்னேன். அது ஒண்ணுதான் இங்க தியானம் பண்ணணுமா? இல்ல, மூலாதாரத்துல இருந்து இருக்கக்கூடியதான ஒவ்வொரு இடம்
அம்பாள் கையில 5 பானங்கள் வைத்துக் கொண்டிருக்கா. இந்த 5 பானங்களும் 5 தன்மாத்திரைகளை சொல்றதுன்னு பாருங்க. பஞ்ச தன்மாத்திர சாயகா. இந்த 5 தன்மாத்திரைகளும் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் எனக்கூடியதான 5 தன்மாத்திரை. இந்த ஆகாசமானது எல்லாத்த விட மேல இருக்கு. ஆகாசத்துல இருந்து வாயு பிறந்திருக்கு, வாயுல இருந்து அக்னி, அக்னியில இருந்து ஜலம், ஜலத்துல இருந்து பிருத்திவி. இப்படி இந்த பிருத்திவிங்கிறது கீழே இருக்க பாதோ சிதர்வா பூதானி அவருடைய பாதமா இருக்கு. இப்படி எல்லாத்த விட கீழ் நோக்கி நமக்கு எட்டின்னு இருக்கக்கூடியதான நிலையில இருக்கிறது பிருத்திவி. அதே மாதிரி நம்ம சரீரத்துக்குள்ள மூலாதாரத்துல பிருத்திவி தத்துவம், அதற்கு மேல ஜல தத்துவம், அதற்கு மேல நாபிஸ்தானத்துல நெருப்பு தத்துவம். அதனால நீங்க சாப்பிடக்கூடியதான அன்னம் எல்லாம் ஜகரஸ்தானத்துல ஜகராகினி. அது மறுபடியும் அங்க உஷ்ணமா இருக்கோ இல்லையோ, அது மறுபடியும் இங்க டைஜஸ்ட் பண்றதோ இல்லையா. அந்த அக்னி எங்க இருக்க? நாம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்மிதா அப்படின்னு வைஸ்வானர வடிவமா உங்களுடைய நாபிஸ்தானத்துல இருக்க. அதற்கு மேல காத்து, காத்து எங்க இருக்கு? லங்ஸ் எங்க இருக்கு? இதயஸ்தானத்துல. அதுக்கு மேல ஆகாசம், ஆகாசம் சப்த வடிவம், சப்த குணக்கம் ஆகாசம். இந்த சப்தமானது எங்க வருது? தொண்டையில வருது. அதான் இங்க வரும். இந்த 5 தன்மாத்திரைகளுக்கு மேல இருக்கக்கூடியது என்ன? அம்ப தூக்கி மேலத்தானே அது சந்தானம் பண்ற. அந்த சந்தானம் பண்ணக்கூடியதான இடம் என்ன? புருவங்களுக்கு நடுவில். அதான் மனத்தத்துவம். ஆகையால் பிக்சரஸ்கா நீங்க பார்த்தாலே உங்க சரீரத்துக்குள்ளே இந்த ஆகாச வாயு, வாயு அக்னே, அக்னே ராம, அத்திய பிருத்திவி, பிருத்திவியா ஓடவியா அப்படின்னு 5 சிருஷ்டிகள் முழுக்க நிம்மதி உங்க சரீரத்துக்குள்ளேயே. இது சரீரத்துக்குள்ள இப்படி 5 தன்மாத்திரைகள் இருக்கு. இத நம்ம ஜெயித்து மனசு எனக்கூடியதான வில்லோட அதை ஒன்றாக சேர்த்து அத பரமாத்மானத்துல விட்டோமே. ஆனால் இந்த மனசானது இங்க போய் சேர்றோம், பரமாத்மாவோட ஒன்னாயிடும். இதுதான் விசேஷமாக உபனிஷத்துகள்ல சொன்னதான ஒரு தத்துவம். அப்படி நீங்க ஒவ்வொரு பூதமாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெயிக்கக்கூடியதான வழியை சொல்லணும். அந்த வழி எங்க சொல்றாரு? மஹீம் மூலாதாரே, மஹீம் பூமியை மூலாதாரே, கமபி மணிபூரே ஹுதவஹம், கமபி கமன ஜலம், அது மணிபூரத்தில். சுதவஹம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே, ஸ்வாதிஷ்டானத்துல நெருப்பையும், கிருதி மருதம் இதயத்துக்குள்ள ஆகாசத்தையும் காத்தையும், ஆகாசமுபரி அதற்கு மேல விசுத்தி சக்கரத்துல தொண்டை இருக்கிற இடத்துல ஆகாசத்தையும், மனோபிப்ரூமத்தியே மனசை 2 புருவங்களுக்கு நடுவதையும், சகலமபி பித்வா குலபதம் எத்தனையும் உடைத்துக் கொண்டு இதுக்கு குலமார்க்கம் பேர். இந்த வழியாக சுகும்னா நாடியா உழைத்துக் கொண்டு சஹஸ்ராரே பத்மே 1000 இதழ் இருக்கக்கூடியதான பிரம்மரந்திரத்தில் சஹசி பத்யா விஹரதே, சஹபத்யா ஆத்துக்கோரோட கொண்டு ரஹசி ரகசியமாக ஏகாந்தமாக பத்யா விஹரதே அமானி விஹரித்துக் கொண்டிருக்காய். லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிய. ஆனா இதுல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கணும். நம்ம சரீரத்துக்கெல்லாம் முன்னாலேயே அம்பாளுடைய ஸ்தூல வடிவம்னு ஒண்ணு சொன்னேன், சூக்ஷ்ம வடிவம். ஸ்தூல வடிவமா இருக்கிறது கரகரணாதியான ஸ்வரூபம். அதை நாம் புறஸ்காரம் புறமதிதுராகோ குருதிகா, கையில பாதங்கள், அம்புதங்கள், வில்லு, அம்புகள் இவைகளை வைத்துக் கொண்டு புஞ்சிரு போல பரிபூர்ண கந்தன் மாதிரி பிரகாசித்துக் கொண்ட அம்பாள் நம்மளை அனுகிரகம் பண்ணிக்கொண்டு நம்ம கண்ணுக்கு முன்னால வந்து நிக்கணும். இது ஸ்தூல வடிவம். சிதானந்தலாரி அப்படின்னு சூக்ஷ்மம். இந்த சூக்ஷ்ம வடிவத்துக்கும் ஸ்தூல வடிவத்துக்கும் நடுவுல நம் சரீரத்துக்குள்ள சுஷும்னா நாடி வடிவமாக நாடிக்குள்ள குண்டலினி வடிவமாக அம்பாள் இருக்க. இந்த குண்டலினி வடிவமாக இருக்கக்கூடியதான அம்பாள் தியானம் பண்ணும் பொழுது என்ன பண்ணிட்டு இருக்க? தியான ஜாகிர தேயஸ்வரூபத்தை விட்டு விட்டு முதல்ல நான் இதை பார்க்கிறேன் எனக்கூடியதான வடிவமா இருந்தது. இப்ப எல்லாத்தையும் விட்டு விட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் நிர்குணமான ஸ்வரூபத்தை அடையலாம். அந்த நிர்குணமான ஸ்வரூபம் சிவசக்தி ஐக்கிய ரூபம். அது எங்க? பிரம்மரங்குலத்தில். பிரம்மரங்குலத்துல நாம அடையணுமே ஆனால் அந்த நிர்குணமான ஸ்வரூபத்தை
சிதானந்த லஹரியும் எனக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை நீங்கள் இந்த பிறவியில அடையணுமே ஆனால் அதுக்கு என்ன வேணும்? மனசை ஜெயிக்கணும். மனசோ யமனி பாவே அப்படின்னு மனசை ஜெயிக்கணும். மனசை எப்படி சார் ஜெயிக்கிறது? ஒவ்வொன்னா ஜெயிக்கிறதா? பூமியை ஜெயிக்கா, ஜலத்தை ஜெயிக்கா, நெருப்பை ஜெயிக்கா, கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுக்கலாங்க. அதை எப்படி ஜெயிக்கிறது? எப்படி தியானம் பண்றது? அதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். ஆகையால் மனசை கட்டுப்படுத்தி மனச உண்மனி நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கு மேல மனம் இல்லாத நிலையில அம்பாவை பார்க்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் கீழே சொன்னேனே, அதற்கு வழி இந்த ஸ்லோகத்துல நாயல் சொன்னது என்ன மொழியை நினைக்கூட ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாஜிக் இருக்கு. சூத்திரங்கள்ல எப்படி ஒரு அதிகரணத்துக்கும் இன்னொரு அதிகரணத்துக்கும் சங்கதி இருக்கோ அதே போல இங்க சங்கதி இருக்கு. அந்த சுபாசிங்கோர மத்தியன்னு நான் சொன்னேனே, லௌகிகமான விஷயங்கள்ல ஆசையானது உங்களுக்கு விட்டு அந்த நிலையை அடையுது. என்ன அந்த ஆசையானது விட்டு ஆசையை அடைஞ்சதுனால விட்டு இல்ல, ஆசையே உங்களை விட்டு விடுது. அகமர்த்தியோ அமிர்தோ பவதி அஸ்ரம் பிரம்மதே அப்படின்னு பிரதாரணி சொன்ன பிரகாரமா அத்தனை ஆசைகளும் மனசோட ஏனம் தியஜதி தத்யஜ, எதனால விட்டையோ அந்த மனசையே விடுன்னு விஷ்ணு புராணத்துல. அதேதான் இந்த மனசும் சேர்ந்து உங்களுக்கு போறதுக்கு வழி இப்படி அம்பாளை தியானம் பண்ணுங்க. மூலாதாரத்துல இருந்து கிளம்பி ஒவ்வொரு சக்கரமாக வெளியில கிளம்பி வந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் மனசையும் தாண்டி சகசிராரத்துல அம்பாள் இருந்துருக்கா அப்படிங்கிற விசேஷமா சொல்ற. மகிம் மூலாதாரே, பூச்சக்கரத்துல பூமியை மூலாதாரத்தையும் கமவி மணிப்பூரே இங்க ஒரு சின்ன ஆல்டரேஷன் பண்ணியிருக்காரு ஆச்சாரியர். சாதாரணமாக சுவாதிஷ்டானம் ஜலசக்கரம், மணிபூரகம் என்கிறது அக்னி சக்கரம். மணிபூரகம்ங்கிறது நாபிஸ்தானம், அங்கேதான் அக்னி இருக்கு. அதற்கு கீழே இருக்கு இந்த ஜலசக்கரம், அது சுவாதிஷ்டானம். இந்த சுவாதிஷ்டானம் மணிபூரகம் இவைகளுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு. மூலமாகவும் இருக்கு, ஆதாரமாகவும் இருக்கு. சுஷும்னாக்க ஆதாரமாக இருக்கிறதுனால மூலாதாரம் என்று பெயர். சு அதிஷ்டானம், எல்லா சரீரமும் அந்த இடத்துல அதிஷ்டானத்தை பெற்றிருக்க சுவாதிஷ்டானம். மணிகள் பரிபூர்ணமாக அங்க இருக்கிறதா தியானம் பண்றதுனால மணிபூரகம். அம்பார மணிபூரகத்துல சகலாபரண சமேதமா தியானம் பண்ணி நிலையானால் இப்பிறவியிலேயே உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும். அம்பார பார்க்கலாம், அதனால மணிபூரகம். அதே போல அநாஹதம் விசுத்தி இவைகளுக்கு தனித்தனி விற்பத்தி இருக்கு. எல்லாமே தந்திரங்களும் சொல்லியிருக்கு, எல்லாமே வேதத்திலையும் இருக்கு. இமான தேவா அப்படிங்கிற அனுமாக்கத்துல இதை பத்தி விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. இது சதுர்பைஸ்ரீ கண்டைகை எனக்கூடியதான ஸ்லோகம் பார்க்கும் பொழுது அந்த வேத மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். எல்லாம் வேதோக்தமான ஒரு தத்துவமாகத்தான் இருந்ததுல. அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் ஆச்சாரியால் என்ன பண்ணியிருக்கார்? அவன் பாட்டுக்கு அவன் தானாக இதை சொல்லி தெரிஞ்சு உபாசனம் பண்ணிவிட போறான். பண்ணினா அவனுக்கு அது சரியா வந்தா பரவாயில்லை. ஒருவேளை சுற்றுலா நாடியை விட்டு வேற எங்கேயாவது இடா பிங்களாக்க போயிடுது ஏன்னா அவனுக்கு கஷ்டம் வரும். ஆனால் குருமுகமாகவே இவன் அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக இந்த ரெண்டு விஷயத்தை மாத்திட்டார். சுவாதிஷ்டானத்தை மணிபூரகமாகவும் மணிபூரகத்தை சுவாதிஷ்டானமாக இதை மாத்தினேன்னு பின்னால அவரே போய் சொல்ல போறார். ஏன்னா இது ரகசியமான தத்துவம், இது குருமுகமாக அறியணும் அப்படிங்கிறதுக்காக. ஆயால் குதவரம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே கிருதி மருதமாகாசமுபதி மனோபிப்ரூமத்யே சகலமபி வித்வா குலபதம். சகலமபி குலபதம், முழுமையா இந்த குல மார்க்கத்தை சுஷும்னா மார்க்கத்தை வேதனம் பண்ணிட்டு சஹஸ்ராரே பத்மே, சஹஸ்ராரம் 1000 இதழ் இருக்கக்கூடியதான தாமரையான நம சஹஸ்ராரத்தில் மனசுக்கு அப்பாற்பட்டதான நிலையில் சஹஸ்ராரம் தான் தலையில எங்க இருக்குதா நான் உடைச்சு பாக்குறேனே அப்படின்னு சொல்றாரு. இதுதான் டாக்டருக்கு தெரியறது இல்லை, மனசே தெரியாது. எக்ஸ்ரேல மனசே வராது. அப்ப என்ன இதெல்லாம் இருக்காட்டா நிஜமா? அது இருக்குன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதுபடி பிசிக்கலா உங்களுக்கு தெரியாது, ஆனா அவை சைக்கலாஜிக்கலாக இருக்கு. ஆனா அந்த நாடிகள்ல அந்த சுரூபத்துல இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சு போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அது போட்டோ இவாள வரைஞ்சது கம்ப்யூட்டர் ஜெனரேட்டர் போட்டோ இல்லை, இது நம்ப முடியாது. இன்னைக்கு இன்டர்நெட்ல ஏதாவது வருதுன்னா அதை பிரமாணமாக எடுத்துக்க முடியல. ஏன்னா நம்ம மாதிரி ஒரு ஆள் தானே போடுறோம் அதுல. இப்போ
இது சயின்டிபிக் திங்ஸ் எல்லாம் அது கரெக்டா இருக்கான்னு பிராமணிகமாக சொல்ல தெரியல. என்னமோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கா. சிலது சரியா இருக்கலாம், சிலது சரியா இல்லாமலும் போகலாம். நல்லதும் வருது, கெட்டதும் வருது. கெட்டதும் என்ன அப்பிரமாணமாக இருக்கிறதும் வருது. ஆனா இப்ப என்ன ஃபேஷன் ஆச்சு, ஏதோ ஒரு விஷயம்னா கூகுள் சர்ச் பாடு, அங்க எங்கேயாவது இருக்கா பாரு, அதை எடுத்து சொல்லு. அப்படிதான் ரொம்ப பேர் பேசிட்டு இருக்கா. அது நியாயம் இல்லை. அவ ஏதோ சமயத்துக்கு தகுந்தாப்புல சொல்றாலும் நம்ம ஊர்ல அப்படி பேசுங்க. நீங்க எதை பேசினாலும் சப்பிரமாணமாக பேசுங்க. சார் இது எங்க இருக்குன்னு சொன்னா அதை எடுத்து காட்டணும், சொல்ல தெரியணும். அதான் நம்ம வித்வான்கள் பண்ணியிருந்தாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? அவன் அனாவசியமாக பேச மாட்டான். என்னுடைய அபிப்பிராயம்னு சொல்லவே மாட்டான். அப்படின்னு சொல்லவே மாட்டான். இன்னும் நீதிபதிகள் பண்றது பகவானே எடுத்து சொல்லியிருக்காரு வேதத்துல. ஆனா தத்துவம் இது. தத்துவம் இதுவா இருந்த போதிலும் தன் அனுபவத்துக்கு வந்தாத்தான் சொல்லுவான். நம்ம எப்படி இருக்கு பாருங்க. அவ சொல்லிட்டு இருக்கான ஏதோ அங்க இருக்குது, வேதம் சொல்றதுன்னு சொல்லவே இல்லை. வேதம் சொல்றது இவன் தத்தாமுத்திரே. அதை நான் அதை தியானம் பண்ணி பார்த்தேன். பார்த்ததுனால் அந்த அனுபவத்தை நான் அடைந்தேன். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் எவ்ரிதிங் இஸ் டெஸ்டட் மெடிசன். இங்க ஏதோ என்னமோ உங்க மேல டெஸ்ட் பண்ணல. அப்படி இந்த சாஸ்திராரமன மனசு உண்மை நிலையில அடைந்த பொழுது மனசு தானாக மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையோ. பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் ரெண்டுத்துக்கும் காரணம் மனசு தான். பந்தாய விஷயாசம் மோட்சே நிர்விஷயம் அப்படின்னு இந்த பந்தங்கள், சாம்சாரிகமான பந்தங்கள் எல்லாம் விட்ட பிறகு அந்த மனிதனுடைய நிலை எது இருக்கோ அதுதான் சக பத்யா சக ரஹசி விஹரதே. பத்யா சக அப்பவும் விட்டுருலன்னு. இந்த பிரபஞ்சம் முழுக்க மனசும் விட்டு போன பிறகு என்ன ஆச்சுன்னு அது அந்த பரமேஸ்வரனோட சுத்த பிரம்மத்தோட ஒன்னா போயிடுது. சுத்த பிரம்மத்தை தவிர ஒன்றும் தெரியல. அம்பாள் இந்த தனியாக நாம் எதை இத்தனால பார்த்தோமோ உபாசித்தோமோ இப்பொழுது என்னாச்சு, வெறும் பிரபாத வடிவமாக மட்டும் இருக்கு, வேற ஒன்றும் தெரியல. சிதானந்த லஹரின்னு சொன்ன அந்த சைத்தன்ய ஸ்வரூபமாகவும் அனுபவமான ஆனந்தமாகவும் கேவலமாகவும் இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு நிலை இருக்கு. அதுதான் பிரம்மரந்தத்துல சிதானந்த லஹரீம் பத்யாசஹ விஹரதே என்கிற சகான கூடான அர்த்தம் சொல்லிட்டு. இந்த சகாங்கிற மந்திரத்துக்கு வேற அர்த்தம். அக்ஷரங்களுக்குள்ள ஆன் ஒரு அக்ஷரம், சான் ஒரு அக்ஷரம். இந்த ரெண்டும் சோகம் அப்படின்னு. சஹா அகம், அதான் சோகம்னு அர்த்தம். இந்த ஆங்கிறது கடைசி எழுத்து. இந்த கடைசி எழுத்த பாணினி முதல் எழுத்தாகவும் எழுதி வச்சிருக்க. அயவரட்டன் அப்படின்னு அயவரட்டன் ஆரந்து ஆரம்பிக்கிற. சசர் ஹல்லுன்னு ஆர முடிக்கிற. எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்க? ஆள ஆரம்பிச்சிருக்கார், ஆள முடிச்சிருக்கார். ஏன் சார் அப்படி சொல்லிட்டு இருக்க? பாணினி சூத்திரங்கள்ல இல்லப்பா, அந்த அகாரமானது விசர்க்கம். ராமா கிருஷ்ணா அப்படிங்கிற இடம் அந்த விசர்க்கம். அந்த விசர்க்கமானது வாக்குல இருந்து வெளியில வரும்பொழுது அப்படின்னு விசர்க்கம் வெளியில வருது. வெளியில வரக்கூடியதான பதார்த்தத்துக்கு விசர்க்கம். உள்ள விழுக்கக்கூடியதான பதார்த்தம் ஆந்தரம். இந்த ஆந்தரமானது சஹா என்றும் வெளியில வரக்கூடிய ஆ என்றும் தெரிஞ்சிருக்கு. அதான் சோஹம் ஹம் சஹ சோஹம் ஹம் சஹ அப்படின்னு சொல்லிருக்கல. இந்த ரெண்டையும் சேர்த்து அந்த ஒரு ஸ்வரூபமா சஹ ரஹசி, ரகசியமாக சஹ ரஹசி பத்யா விஹரதே அப்படின்னு விசேஷமா அம்பாளுடைய ஸ்வரூபத்தை இங்க நமக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். இது எங்க தியானம் பண்றதுன்னு சஹஸ்ரார பத்மத்துல தியானம் பண்ணணும். முன்னால மணிப்பூரத்துல இருந்து ஹிருதயத்துல தியானம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இங்க நீங்க எங்க சொல்லிட்டு இருக்க 1000 இதழ் தாமரையா இருக்கக்கூடியதான பிரம்மரந்திரத்துல தியானம் பண்ணணும் அப்படின்னு விசேஷமாக அம்பாள் இருக்கிற இடங்கள் எங்க இருக்கு? உரைகின்ற நின் திருங்கோயில் நின் கேளவர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ. அறைகின்ற நான்மறை சொல்லக்கூடியதான நான்மறைகள் இருக்கே, அதனுடைய அடியோ, அடியோன்னு ஆரம்பமோ நம்பணும். எது யோவேதாரவஸ்வர புரோக்தோ அப்படின்னு ஓங்காரமோ, மறைகளின் அடியோ அல்லது முடியோ. அடியோ ஆரம்பமான ஓங்காரமோ அல்லது முடியோ எண்டாக இருக்கக்கூடியதான உபநிடத்துகளோ, அமுதம் நிலை என்ற வெண்திங்களோ, தரத்த பரிணக தரச்சந்திரவதனா சொல்றாரு.
அமுதம் நிறைகின்ற அமிர்தம் நிறைந்து இருக்கக்கூடியதான வெண் திங்களோ பரிரத சரச்சந்திரவதனா அல்லது கஞ்சமோ, கஞ்சம்னா தாமரை, 1000 இதழ் தாமரை அம்பாள் இருக்கிற இடம். அது எங்க இருக்கு? சமயாச்சாரத்துல உங்க பிரம்மணத்தில் இருக்கிற அதாவது கஞ்சமோ என்றது நெஞ்சகமோ இல்லை என்னுடைய ஹிருதயமோ சூர ரூபத்துல ஜஹரா காஜ ரூபமோ மறைகின்ற வாரிதியோ சுதா சிந்தோர் மத்தியே மறைகின்ற வாரிதியோ பூரண அகல மங்களையே அப்படின்னு பூரணமாக அகலமாக அசையாதலான பஞ்சபிரேதாசனாசீனாங்கிற ஒரு அம்பாள் சுலோகமோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஸ்லோகத்துல அவர் எழுதியிருக்கேன். அதான் ஆச்சாரிய ஸ்தூல வடிவமாகவும் சூக்ம வடிவமாகவும் ஆனந்தமாக அதி சூக்மதனமான ஒரு சுரூபம் ஈங்கார ரூபமாகவும் பாட தியானப்பட்டனம் அப்படின்னு 3 விதமாக நமக்கு சொல்லியிருக்கார். இப்படி இந்த ஸ்லோகம் இதுல என்ன விசேஷம்? 5 பூதங்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிற அம்பாளை தியானம் பண்ணிருக்கோம். மகிம் மூலாதாரேன்னு ஆரம்பிச்சு பூமி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாயம் இதை தாண்டி இருக்கக்கூடியதான் நிலையை தியானம் பண்றோம். தியானம் பண்ணி மறுபடியும் என்ன பண்றோம்? மறுபடியும் அந்த சுரூபம் இங்க வந்துடுது. அப்படின்னா நம்மளை விட்டு போனவ இதை தியானம் பண்ணா மறுபடியும் நம்ம கிட்ட வர தேசாந்தரத்துல இருக்கக்கூடிய பந்துக்கள் போயிருக்க, அவன் நம்ம கிட்ட திரும்பியும் வரணும். அமெரிக்கா போயிருக்க, திரும்பி வரணும். என்ன பண்றது அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை தியானம் பண்ணா இது என்னன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியதான அம்பாளுடைய சுரூபம் மூலாதாரத்துல ஒவ்வொரு இடமும் தாண்டி இதுக்கு அப்பாற்பட்டதான நிலையும் தாண்டி திரும்பி வராததால அதனால இதை நினைச்சா இந்த ஜன்மம் சீக்கிரமாகவே தேசாந்தர கவனம் போனவாளுக்கு க்ஷிப்ரமாக திரும்பி வருவா. நைவேத்தியம் என்னடா பால் பாயுதம் உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். சுலபமாக அம்பாளை அடையிறதுக்காகவும் அதோட மட்டும் இல்ல உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை அனுபவிக்கிறதுக்காக ஏற்படக்கூடியதான அழகான ஸ்லோகங்கள்